கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ எல்லா டீமுமே மேக்ஸிமம் அவங்களுடைய பயிற்சி ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு டீமுக்கும் அவங்களுடைய ஜம்பவான் பிளேயர்களாக வந்துகிட்டே இருக்காங்க. இப்போதைக்கு சிஎஸ்கே உடைய அப்டேட் என்ன, மும்பையுடைய அப்டேட் என்ன, அண்ட் ஆர்சிபியோட அப்டேட் என்ன, மேக்ஸோல பார்க்கணுங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. லியோவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பயிற்சி ஆட்டமும் வெறித்தனமா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஹர்திக் பாண்டியா ஜாயின் பண்ணிட்டாரு, இன்னொரு பக்கம் எம்எஸ் தோனி விண்டேஜ் லுக்ல கலக்கிட்டு இருக்காரு. கம்ப்ளீட் அப்டேட்டை இந்த ஒரு வீடியோல உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஎல் அடுத்த வாரத்தில் தொடங்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10 days தான் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டீமும் அவங்களோட பயிற்சி ஆட்டத்தை தொடங்கிட்டாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சிஎஸ்கே கேம்ப் ஜாயின் பண்ணியாச்சு. மார்ச் 1 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் எம்எஸ் தோனி அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணாரு. அவருடைய லாங் ஹேர்ல எப்பா செம்மையா இருக்கிறாரு மனுஷன். 2004 2005 எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி எடுக்கிறாரு. ஸோ இதுக்கான சஜஷன் யாரு அப்படிங்கிற விஷயம் தான் தெரிய வந்திருக்கு. தீபக் சகர் தான் சொல்லியிருக்காரு, உங்களுடைய கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, ஸோ அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணுங்க, ஸோ இந்த மாதிரி லாங் ஹேர் விடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே இங்கே அப்படி இப்படின்னு கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலும் எம்எஸ் தோனியோட லாஸ்ட் இயர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்து கேட்டால் மேபி 1 சீசன் விளையாடுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா அடுத்த வருஷம் மெகா ஆப்ஷன். அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட மிகப்பெரிய சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே ரிட்டையர்ட் ஆகுறாங்க. ஒன்னு எம்எஸ் தோனி, இன்னொன்னு அப்படியே கட் பண்ணி ஆர்சிபி பார்க்க போனோம்னா தினேஷ் கார்த்திக். எஸ், தினேஷ் கார்த்திக் லாஸ்ட் சீசன் அவருடைய வாயால சொல்லியே தவிர போடாத வெப்சைட்டே கிடையாது. கிரிக்கெட்டை பத்தி பேசுற 1008 வெப்சைட்டும் போட்டு வச்சிருக்காங்க. தினேஷ் கார்த்திக் இதுதான் ஃபைனல் இயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. சரி ஓகே, தினேஷ் கார்த்திக் எப்படியே இருந்துட்டு போட்டும். ஸோ கண்டிப்பா ஹோப்ஃபுல்லி நல்ல சென்ட் ஆஃப் கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஆர்சிபியோட பயிற்சி ஆட்டம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு, யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு டீமோட சின்ன சின்ன பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆர்சிபி கேம்ப்லேயே பார்த்தோம் அப்படின்னா மயங்க் தகரபரின்னு ஒரு 2-3 யங்ஸ்டர்ஸ், அதை தாண்டி கோச்சஸ் எல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இதை தாண்டி அல்சாரி ஜோசப் ஜாயின் பண்ணிட்டாருங்க. ஸோ அவருடைய அப்டேட் நான் தனியா போறேன். இருந்தாலும் லியோவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸோல பார்க்கணும் ப்ரோ. அவர் எப்போ ப்ரோ வருவாரு, அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா எந்த சீரியஸும் அல்ல, கம்முன்னு தான் இருக்காரு, இங்கேயாவது வந்து பயிற்சி பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் உரிமையா கேட்டிருந்தாங்க. ஆனா அவருடைய இஷ்டம் இருக்கும் இல்லையா? ஸோ அவர் வரத்தான் போறாரு. ஆனா 15ஆம் தேதிக்கு மேல ஆனா பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்னையா சொல்ற, பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்கிற வரலைனுங்கிற எது உண்மை அப்படின்னு கேட்டா ரெண்டுமே உண்மைதான். இங்க வராமையே அவர் தனியா ஒரு நெட் மட்டும் கட்டி பயிற்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இது ஆஸ்திரேலியாவுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போட்டிகளே கிடையாது. 12ஆம் தேதியோட பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட டெஸ்ட் சீரிஸ் முடிய வேண்டியது. ஆனா அது 11ஆம் தேதியும் முடிஞ்சு போச்சு. ஆஸ்திரேலியா ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. நியூசிலாண்டை டெஸ்ட் சீரிஸையும் வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஸோ மேக்ஸ்வெல் ஆர்சிபிக்காக தான் பயிற்சி ஆட்டம் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 3 நாள் அந்த கண்டிஷன்ல விளையாண்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் இங்க எப்ப வராரோ ஸோ அதுக்கப்புறம் இங்க பயிற்சி ஆட்டம் ஸ்டார்ட் பண்ணிக்குவாரு. செம்மையா ஒரு நெட்ல ப்ராக்டிஸ் பண்றாருங்க. அவருக்குன்னு சொல்லி அந்த தனி நெட் போட்டு எப்போ எல்லா பிளேயரும் அப்படித்தான் பண்ணுவாரு. பட் இருந்தாலும் இவர் வந்துட்டு யூனிக்கா ஸோ வந்துட்டு நிறைய பேரை பவுல் பண்ண வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மற்றபடி நீங்க ஆஸ்திரேலியன் டீம் கூட விளையாடும் போது ஏகப்பட்ட பவுலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சின்ன சின்ன பசங்களை எல்லாம் கூப்பிட்டு யங் டேலண்ட் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி பவுலிங் போட வச்சு மிஷின்ஸ் எல்லாம் வச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு ட்ரை பண்ண போறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதாவது பினிஷிங் ரோல் அப்படிங்கறதான் ஆர்சிபி கொடுக்க போறதா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. எத்தனை பேருக்கு தெரிஞ்சதும் தெரியல. 3 மாசத்துக்கு முன்னாடியே ஆண்டி ஃபிளார் சொல்லிட்டாரு. அப்படி பார்க்கும்போது இவரு கிட்டத்தட்ட 1 இயரா நம்ம 5ல தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ பினிஷிங் ரோல்ல நம்ம மேக்ஸ்வெல்ல பார்க்க போறோமா, அதுதான் மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நெட்ல ஆடுற அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்துட்டு வெளியில தூக்கி அடிக்கக்கூடிய ஷாட்டா தான் இருக்கு. ஸோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய லாங் கிரவுண்டா இருந்தாலும் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ட் அவர்கிட்ட இருக்கு. ஆக்சுவலா ஒரு ஒத்த காலிலேயே கிளியர் பண்ண ஒரு மனுஷன், ஒரு காலை வச்சுட்டு லெக் மூவ்மெண்ட்லாம் எதுவுமே இல்லாம சும்மா தூக்கி வெளியில வீசின ஒரு மனுஷன். ஸோ அவருக்கு இதெல்லாம் வந்துட்டு சாதாரண ஒரு விஷயம். இருந்தாலும் தீவிர பயிற்சியில் இருக்காருங்க. மேக்ஸோட பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிளியரா தெரியுது இன்டென்ட் இதுதான் அப்படிங்கிற விஷயம். அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ போய் விளையாட போற பயிற்சியெல்லாம் கிடையாது. டைம் கிடைக்குதா ப்ராக்டிஸ் பண்ணி நீ பண்ணிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி செம்மையா பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் பார்க்கலாம். ஒரு 2-3 நாள்ல வருவாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாருமே 15ஆம் தேதிக்கு மேல, அதுலயும் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் 15ஆம் தேதிக்கு மேல. ஸோ கேமரூன் கிரீன், மேக்ஸ்வெல் எல்லாரும் ஒன்னா வந்து இறங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஆர்சிபியோட அப்டேட் முடிஞ்சு கை. ஸோ அந்த ஒரு இன்னொரு அப்டேட் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது 19ஆம் தேதி நடக்குது அன்பாக்ஸ் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு கண்டிப்பா மேக்ஸ்வெல், ஃபேப் டு பிளஸி, டிவிலியர்ஸ் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. விராட் கோலி இன்னும் 100% ஸ்வார் கிடையாது. வராரா இல்லையா? அவர் வராருன்னு சொல்றாங்க, சில பேர் வரலன்னு சொல்றாங்க. அபிஷியலா அவரை பத்தி தெளிவா 19ஆம் தேதி வராரா இல்ல முதல் மேட்ச்ல இருக்காரான்னு சொல்லிட்டு எந்த ஒரு வெப்சைட்டுமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே லீக் ஆகல.
பொறுத்திருந்து பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி இன்னும் 2-3 நாள்ல வரும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மத்தபடி எல்லா பயிற்சி ஆட்டமே வந்துட்டு சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லா கேம்பும் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸோட கேம்ப் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கேம்பா இருந்துச்சு. எப்படி ஹர்திக் வந்துட்டு ஃபிட் ஆக போறாருன்னு நினைச்சோம். அவர் வந்துட்டாருங்க. வந்த ஒரு கையோட கோச் வச்சு ஒரு பூஜையை போட்டு, ஸோ சாமி படத்துக்கு மாலையை மாட்டிட்டு தேங்காயை டைல்ஸ் அடிச்சு உடைச்சு, ஸோ வெறித்தனமா அவருடைய அந்த ஒரு மும்பை இந்தியன்ஸுக்கு மறுபடியும் வந்ததை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வெளியில போனாதான் தெரியும் ஃபேன்ஸ் எத்தனை பேர் வரவேற்கிறதுக்கு காத்திருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் அவர் மேல வன்மம் தான் வச்சிட்டு இருக்காங்க. அவரை நிறைய பேருக்கு பிடிக்கல. மும்பை விட்டு போகும்போதே பிடிக்கல. திரும்பி வந்து கேப்டன் ஆனா பிடிக்குமா சொல்லுங்க? ரோஹித் சர்மா வேற வெளியில குறை வச்சிருக்காங்க. ஸோ எனிவே நம்ம வந்துட்டு கிரிக்கெட்டை ரசிக்கக்கூடிய ஆள்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஆனா வெறித்தனமான ஃபேன்ஸ் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கொண்டாட மாட்டாங்க. பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா அவரை ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ கண்டிப்பா ஒரு கேப்டன்சியும் சரி, பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி, ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸும் கரெக்டாக கொடுக்கணும். பண்ணுவாரா அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலா எல்லாமே கவர் பண்ணிட்டே நினைக்கிறேன். இதுதான் இப்போ வந்திருக்க அப்டேட். அண்ட் சிஎஸ்கே கேம்பை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெறித்தனமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முகேஷ் சௌத்ரி அண்ட் தீபக் சகர் ஸ்விங் கிங்ஸ் 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க 2 பேருமே பவர் பிளேல ஓபன் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். துஷார் தேஷ்பாண்டேவும் ஃபார்ம்ல இருக்காரு, முகேஷும் ஃபார்ம்ல இருக்காரு. யாரை சிஎஸ்கே எடுப்பாங்க அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ எனிவே அவங்க கிட்ட ஒரு கிட்டத்தட்ட 9-10 வரைக்கும் நல்ல பேட்டிங், செம்மையான ஒரு பவுலிங் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் 10 ரனா ஃபிட் ஆகலன்னா கூட முஸ்டபிசூர் இப்ப கலக்கிட்டு இருக்காருங்க. ஸோ 2 பேரும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஓகே, அவங்க டீம் பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ கான்வே இல்ல அப்படின்னா கூட ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. ஸோ பெர்ஃபெக்டா பிளான் பண்ணாங்க, பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் சிறப்பா போக போதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி கேகேஆரோட அப்டேட் வந்துட்டு சால்ட் அவர் வந்துட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொல்றதை விட ராய்க்கு ரிப்ளேஸ்மெண்ட் தான். ஆனா அவர் இருக்கக்கூடிய இடம் ஓப்பனிங்கா தான் இருக்கும் அதிகபட்சம். ஏன்னா மிடில் ஆர்டர்ல அவர் ஃபிட் ஆக மாட்டாருன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் மற்ற எல்லா அணியோட அப்டேட்டா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த வருஷம் கோப்பை வெல்றதுக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமா முயற்சிப்பாங்க. பேட் கமின்ஸை கேப்டனா போட்டிருக்காங்க. அண்ட் ஜெர்சி எப்படி இருக்கு அப்படின்னா சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப்டன் எல்லாருக்குமே தெரியும். எஸ்ஏ T20 இருக்காங்க இல்லையா, அவங்க மாதிரி அது ஒரு சென்டிமெண்ட் போல. சரி இந்த ஜெர்சி மாத்தினாவது கோப்பை எடுப்போமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஸோ காவியா மாறன் அவங்களுடைய பிளானா இருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஜெர்சியும் மாத்திருக்காங்க. ஹோப்ஃபுல்லி கோப்பை அடிப்பாங்களா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், எல்லாமே கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு நான் டீட்டெயிலாக போஸ்ட் பண்றேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிடுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.